துரைக்கருணா, இந்த விவகாரம் 3 பேரோட கருத்துக்கள் பார்த்தீங்க, எப்படி பார்க்கலாம்? அந்த தனிநபர் தாக்குதலுக்கான பின்புலம் அல்லது பின்னணி இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த கோர்வையாக தான் இதை பார்க்கணுன்ற அந்த கோணத்தில் தான் 3 பேருமே கருத்துக்களை வெளியிட்டார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பார்க்கலாம். என்னை பொறுத்தளவில் நான் இப்போ தலைப்புக்குள்ளே இருந்தே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தயவு கொண்டு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த தேர்தல் களத்தில் திமுக அதிமுக செயல்பாடு எப்படி இருக்கிறது அப்படின்னு தான் தனிமனித விமர்சனங்களை முன்வைத்து திமுக அதிமுக பிரசாரம் செய்வதான இந்த குற்றச்சாட்டு என்பது. ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் அப்படிங்கிறது தான் காலங்காலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். தேர்தலில் வெற்றி முக்கியம், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த இலக்கு. ஆனால் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக, முதலமைச்சராக, ஏற்கனவே முதலமைச்சராக, இன்று பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர்கள், துணை முதலமைச்சராக இருப்பவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள், இவர்களிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் என்பது தகுதி குறைவாக இருக்கக்கூடாது, முகம் சுழிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த முன்ன பேசுவாங்கள்ல, நம்ம தீப்பொறி ஆறுமுகம் வெற்றி கொண்டான், இன்றைக்கி அந்த சைதை சாதிக்கு என்ன கிருஷ்ணமூர்த்தி, ஆமாம், அந்த மாதிரி ஒரு நான்காந்தர பேச்சாளர்கள் தரத்துக்கு தலைவர்கள் இறங்கி போய்விடக்கூடாது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் வினை எதிர்வினை என்று வருகிற பொழுது இந்த வார்த்தை பிரயோகங்கள் வந்து விடுகிறது. இது பொதுவாகவே நம்ம காட்சி ஊடகங்களில் என்னை பற்றிய ஒரு மதிப்பீடு என்ன இருக்கும்னா, இந்த ஆள் வயசாகி போச்சு, எங்கே போய் உக்காந்து பழைய வரலாறே பேசிகிட்டு இருக்கான், அப்டேட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம நண்பர்கள் சொல்கிறாங்க. அது உண்மைதான். என்னன்னா, முன்ன என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லி இப்போ நடக்கிறது தவறா சரியா என்பதை நம்ம புரிதலோடு சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாணி. அது இதிலிருந்து நான் என்னை மாற்றிக்க மாட்டேன், மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய பயணம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி விவாதத்தை தொடக்கிய ஐயா அவர்கள் சொன்னார்ல, இந்த அப்பன் மகன் இந்த பிரச்சனையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்விலும் சரி, அவருடைய திரைப்பட வாழ்விலும் சரி, இந்த தனிமனித விமர்சனம் என்பது, மலிவான பேச்சுக்கள் என்பது ஒருபோதும் இருந்ததில்லை. அவரை பற்றி ஒரு 6 புத்தகங்கள் நான் எழுதியிருக்கிறேன். அவருடைய அணுகுமுறைகளை கிட்டத்தட்ட 1969-70 மக்கள் திலகம் எம்ஜிஆர் மன்றம் என்கிற மன்றத்தில் பயணித்தது தொடர்பாக இந்த 54-55 ஆண்டுகளாக அணுக்கமாக அவரை நான் இன்னும் சொல்ல போனால் புரட்சித்தில் எம்ஜிஆர் பக்தன்னே என்ன சொல்லுவாங்க. எனவே அவரை மிக அணுக்கமாக இருந்து பார்க்கிறவன். மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்களை இது மாதிரி சொன்னார், அப்போ நடிக்கிறது கொள்ளைன்னு. கருணாநிதி எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருந்தார்கள் உதாரணம் தான், அந்த திருச்செந்தூர் வேல் திருட்டு வழக்கில் நீதி கேட்டு நெடும்பயணம் போனார்ல, சாத்தூர் சிவகாசி பக்கம் போகிற போது அவர் காலில் கொப்புளங்கள் வந்துருச்சு. இந்த தகவல் பத்திரிகையில் வந்த உடனே மதியம் 1:30 மணிக்கு அவர் தன்னுடைய இல்லத்தில் இருந்து, நம்ம ஆற்காடு சாலை இல்லத்தில் இருந்து தொலைபேசி மூலமாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மாதிரி வந்துட்டாரா, எங்கே இருக்கார் என்னன்னு கேட்குறாங்க. ஐயா, இன்னும் ஒரு 15-20 நிமிடம் ஆகும் அவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு வர்றதுக்கு, அந்த சுற்றுலா மாளிகைக்கு வருவதற்கு அப்படின்னு. உடனே வந்த உடனே என்ன அவர் பேசணுன்னு நான் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போது 1:30 ஆச்சு, மணி 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு மதிய உணவு பரிமாறுறதுக்காக முத்து என்பவர் அவருடைய உதவியாளர், தலைவர் எம்ஜிஆரோட உதவியாளர் சொல்கிறார், ஐயா நேரம் ஆயிடுச்சு சாப்பிட்றலான்னு இருங்க, ஒரு முக்கியமான காலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு அவர் அனுப்பிச்சி விட்றார். கீழே மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் சோலை இருக்கார், முத்து வந்து சோலையிட்ட சொல்லி அனுப்புகிறார், ஐயா ரொம்ப நேரமாக 1:30 1:15 சாப்பிட்ருவார், சாப்பிடாமே ஏதோ ஒரு ஃபோனுக்கு வெயிட் பண்ணணுன்னு சோலை போய் சொல்கிறார். சாப்பிட்டுக்கிட்டு கூட பேசலாமே என்னன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க போதே லைன் வந்துடுது கலெக்டரேட்டில் இருந்து, இது மாதிரி ஐயா சொன்னாங்க. அப்போ புரட்சி எம்ஜிஆர் சொல்கிறாரு, உங்கள் காலில் கொப்புளங்கள் வந்துட்டதா நான் செய்தி கேள்விப்பட்டேன், இந்த பிரச்சனை தொடர்பாக நான் நீதி விசாரணைக்கே உத்தரவிட்டுட்டேன், கமிஷன் போட்டுட்டேன், அதில் என்ன வருதோ அது படி பண்ணிக்கிறோம், ஏன் உடலை வருத்திக்கிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை தொடர்ந்து பாதி தூரத்துக்கு மேலே தாண்டிட்டேன், இனி நிறுத்தினா சரியா இல்லை, டாக்டர் கூட வர்றாரு, அவருடைய கோபால் மருத்துவர், அவருடைய தனி மருத்துவர் வர்றாரு, அவர் அதெல்லாம் பார்த்து சரியாக கட்டு போட்டு எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறார். மனிதாபிமானத்தின் உச்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எந்த சூழ்நிலையிலும் சட்டப்பேரவையில் கருணாநிதினு தொடர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார், பி முஸ்ரிபுத்தான், அவர் அனைத்தில் எம்ஜிஆர் மன்ற தலைவர். உடனே கலைஞர் கருணாநிதி அந்த அடைமொழியோடு தான் இந்த சட்டப்பேரவையில் யாரும் பேசணும் அப்படின்னு எழுந்து சட்டப்பேரவையில் பதிவு பண்ணுகிறார். பொது மேடைகளில் கே.ஏ. கிருஷ்ணசாமி அங்கே பொது மேடையில் பேசுகிற பொழுது ஒரு வார்த்தை, கடுமையான வார்த்தையை பிரயோகிக்கிற பொழுது
மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்கிறார். மதிப்பிற்குரிய கே.ஏ. கிருஷ்ணசாமி அவர்களை நான் ஒரு கூட்டத்தில் திருச்சியிலே பார்த்தேன். நாஞ்சில் வின்சென்ட் பேசுகிற போது ஒரு தவறான கருத்தை கருணாநிதி மீது பதிவு பண்ணுற போது சட்டையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு நாஞ்சில் வின்சென்ட் பேசியதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேனார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் அப்ப பையன் பேசுறது. இன்னொரு தவறான தகவலையும் சொன்னார். இந்த ஊமையன் என்று கருணாநிதி சொன்னார்னு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பேச்சாளர்கள் சொல்கிறாங்க. கருணாநிதி நேரடியாக ஊமையன்லாம் கருணாநிதி அவர்களோ மரியாதைக்குரிய புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களோ தனி மனித தாக்குதல் என்று வருகிற பொழுது ஒருபோதும் இருந்ததில்லை. திரு கருணாநிதி அவர்கள் கூட பலமுறை பேசியிருக்கிறார். நடிகர் நாடாள முடியுமா, 73 72 காலகட்டத்தில் ஒரு 2 கேரளத்தை அனுமதிக்க முடியாது அப்படின்லாம் பேசியிருக்காரு. 1967 இருந்து இந்த தனிநபர் விமர்சனங்கள் இருக்கிறது. அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக காங்கிரஸுக்கு ஆதரவு நிலையில் இருந்த தந்தை பெரியாருமே மிக கடுமையான விமர்சனங்களை பேசியிருக்கிறாங்க பார்த்தோம். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் பெருந்தலைவர் காமராஜர் இதற்காக மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அதெல்லாம் இப்போ பொதுவெளிகளில் பேசக்கூடாத அளவுக்கு எல்லாமே பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஊடக வெளிச்சம் என்பது அதிகமாக இல்லை. ஒவ்வொரு முறையுமே எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலில் வெற்றியை பெற வேண்டும் என்கிற நோக்கம்தான் தலைவர்களுக்கு இருக்கிறது. தலைவர்கள் இது மாதிரி பேசக்கூடாது தான். ஜனநாயக ரீதியில் ஒரு மக்களாட்சி முறையை நாம் கொண்டு வர வேண்டும். இந்த வாக்காளர்களை மக்களை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் செஞ்ச சாதனைகளை சொல்லுங்க. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அதுதான் சொல்ல பேசுகிறார்களே. இல்ல அது கூடாதுங்கிறத நான் தொடக்கத்துல சொன்னேன்ல, வினை எதிர்வினைன்னு. இந்த முரட்டு அடிமை, பாஜகவினுடைய கொத்தடிமை என்று பேசுவது, இந்த படத்தை காட்டிட்டு அது கார்பெட் இல்லை ஒரு ஆளு தான், அந்த ஆளு யாருன்னு உங்களுக்கு தெரியும், இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ற போது அது எதிர்வினை ஆற்ற தோண்டும். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் முதலமைச்சராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீர்கள், ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறீர்கள். நீங்க உங்களுக்கு அடுத்து நிறைய இருக்கிறாங்க, பேச்சாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. புரட்சியாளர் எம்ஜிஆர் அப்படிதான், காளிமுத்து பேசுவார், நாவலர் பேசுவார், எஸ்.சி. சோமசுந்தரம் பேசுவார், கே.ஏ. கிருஷ்ணன் பேசுவார், மற்றவர்களை விமர்சித்து பேசுவார்கள். அதை இவர் எடுத்துக்க மாட்டார். அதே மாதிரி மு.க. முத்து விஷயத்தில் சொல்லிடுறேன், பல முறை பல லட்சக்கணக்கான ரூபாய் முத்துவுக்கு உதவி செய்திருக்கிறார். ஒரு முறை 73ல் மு.க. முத்து போய் நான் அதிமுகவில் உங்கள் தலைமையில் சேர்ந்துக்க போகிறேன், அன்றைக்கு ஒரு கணிசமான தொகையை கொடுத்துட்டு அரசியல் வேறு குடும்ப நட்பு வேறு, ஒருபோதும் நீ அப்பா விட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிற உயர்ந்த தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எனவே ஒரு மலினமான அந்த விமர்சனத்திற்குள் அவரை அடக்க முடியாதுங்கிறத என்னுடைய பதிவு. இப்போ இன்றைய காலகட்டத்தில் அதுதான். இப்போ இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த வினை எதிர்வினை என்று வருகிற பொழுது இவருக்கு நான் பதில் சொல்லி சொன்னார்ல, நீங்கள் ஒரு முறை ஒரு தடவை பண்ணீங்கன்னா நான் 10 மடங்கு அதுக்கு திருப்பி கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காரு. இந்த விமர்சனம் என்பது அவர் அந்த காலில் விழுந்து மரியாதை செலுத்துகிற அந்த புகைப்படம் அப்படிங்கிறத அந்த காட்டி உதயநிதி ஒரு மலிவான விமர்சனத்தை முன்வைத்தார். அதுக்கு பதிலளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு பதவி பொறுப்புகள் கொடுத்தவருக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன் அப்படின்னாரு. பெரியவங்க இல்லை, பெரியவங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் இவர் தான் பெரியவர். சசிகலாவுக்கு 54ல் இவர், இந்த அம்மா 8வது மாதம் பிறக்குது, இவர் 4வது மாதமோ 5வது மாதம் பிறக்கிறார். அது பரவாயில்ல, அரசியல்ல ஒரு நிலைப்பாடு, ஒரு உயர் நிலையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சரும் காலில், ஆமா, ஒரு உயர் நிலையில் இருக்கிறார்கள். நமக்கான எதிர்பாராத ஒரு பெரிய பதவி பொறுப்பை கொடுக்கிற போது மரியாதை செலுத்துறதுல எந்த விதமான தவறும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது கனிமொழி ஆகட்டும், திரு ஸ்டாலின் ஆகட்டும், இந்த விமர்சனங்கள் இருக்குதுல்ல, இது நிச்சயமாக ஜனநாயக ரீதியில் ஏற்கத்தக்கதல்ல. உங்களை ஃபாலோ பண்ற உங்களிடம் இருந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஆட்சி கட்சியாக இருக்குது, இந்த ஆட்சியில் என்னவெல்லாம் செய்திருக்கிறோம், இனி என்ன செய்ய போகிறோம், அதை நீங்கள் பிரதானப்படுத்துங்க. இந்த பக்கம் புரட்சி எம்ஜிஆர் காலத்தில் 10 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய நல்லாட்சியை அதிமுக கொடுத்துருக்கு. அந்த ஆட்சியினுடைய சிறப்புகளை முன்னாடி கொண்டு வாங்க. இதுதான் அதிமுக. அடுத்த செல்வி ஜெயலலிதா காலத்தில் 91, 2001, 2010, 2016 பல மக்கள் நலத்திட்டங்கள், அதையும் முன்னிலைப்படுத்துங்க. இந்த 4.5 ஆண்டுகள் நீங்க என்ன செய்திருக்கீங்க, இதையும் மக்களிடம் முன்னிலைப்படுத்துங்க. மக்கள் தெளிவாயிடுவாங்க, யார் வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். எனவே ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் யாகாவாராயினும் நாகாக்க சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எனவே அதில் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் தான் பேச வேண்டும். நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி விமர்சனங்கள் காலங்காலமாக இருந்திருக்கிறது.
அது பெரிய அளவில் அந்த காலகட்டத்தில் இல்லை. ஒரு பத்திரிகையில் சாயங்காலம் வரும், மறுநாள் காலை பத்திரிகையில் வரும், அதோட முடிஞ்சிடும். ஆனால் இன்னைக்கு வலைத்தளங்களில் ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு வார்த்தையும் போட்டு உலகம் பூரா அது போயிட்டு இருக்கு. அப்போ இது உங்களுடைய தகுதி இழப்புக்கு ஒரு காரணமாக அமைந்து விடக்கூடாது என்பதாம் இருதரப்பாருக்குமே நான் சொல்லக்கூடிய கருத்தாக பேசலாம். திரு துரைக்கருணா, உங்களுடைய கருத்து. பொதுவாக இந்த ட்விட்டர், யூடியூப் எல்லாமே இன்றைய இளம் தலைமுறையினர் தான் அதிகம் பின்பற்றுகிறார்கள். அந்த இளம் தலைமுறையினர் மத்தியிலேயே இந்த தனிநபர் விமர்சனம் கூடாது என்கிற பார்வை பெருமளவு வந்திருக்கு. இப்போ யூடியூப்பில் 75%, ட்விட்டரில் 71%. இப்போ நீங்கள் இன்றைய இளம் தலைமுறையுடைய போக்கே வித்தியாசமான போக்கு. அவங்க தவறான செயல்களை கூட கெத்துன்னு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கிற இந்த சூழலில் அரசியல் புரிதலோடு இது தவறு என்று பதிவு செய்திருக்கிறாங்க. இன்னொன்று, இன்றைய இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு 1920, 23, 26 நடைபெற்ற நீதி கட்சி ஆட்சி தொடங்கி சுதந்திரத்திற்கு பின்னதான அந்த தேர்தல்கள் 1952, 57, 62 என்று காமராஜர் காலம், 67 பேரறிஞர் அண்ணா காலம், திரு கருணாநிதி காலம், திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இப்படி இன்றைய முதலமைச்சராக இருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள், கடந்த 4.5 ஆண்டுகளாக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி, இவர்கள் எல்லோருமே அவர்களுடைய பங்களிப்பு இருக்குது. இது ஒரு தொடர் ஓட்டம் போல. இந்த வளர்ச்சியை திமுக மட்டுமே கொண்டு வரல. 7 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. மக்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை, காங்கிரஸ் கட்சியும் கிட்டத்தட்ட ஒரு 3 முறை, 52, 57, 62 அவங்களும் ஆட்சி நடத்தியிருக்கிறாங்க. எனவே இதனுடைய நீட்சியாக தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே பிற மாநிலங்களில் நாம் போய் பார்க்குற போது தமிழகம் ஒரு சொர்க்க பூமி அப்படிங்கிறது. அதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் காரணம். இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பொது வெளிகளில் மக்கள் முகம் சுழிக்கிற வகையில் பேசிவிடக்கூடாது, பேசக்கூடாது. தங்களுடைய அந்த தகுதியை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய இறுதி கருத்து. நல்லது திரு துரைக்கருணா. நிகழ்ச்சி 4 பேரின் பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி.